வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி முடிவடைந்தது என்பதை குறித்து நாம் படிக்கின்றோம். முதலாவதாக சிம்சோன் காசா என்ற பட்டணத்துக்கு போகின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கவோ பெலிஸ்தரை மடங்கடிக்கவோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக தடை செய்யும் ஒரு காரியத்தை செய்யும்படியாக போனான். அங்கே காசாவின் மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அடுத்த நாள் காலை அவனை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டார்கள். ஆனால் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், காசா பட்டணம் போன்ற பட்டணங்களுடைய கதவுகள் குறைந்தபட்சம் 2 மாடி உயரம் இருக்கும். அவைகள் மிகவும் கனமாயிருக்கும். அது மாத்திரமல்லாமல் அது மிக இறுக்கமாக சுவற்றில் பதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சிம்சோன் அதை பெயர்த்து எடுத்து கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற ஒரு மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இப்படியாக பெலிஸ்தர் கையிலிருந்து அவன் தப்பித்து கொண்டான். ஆனால் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம், அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பெயர் உள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான் என்று படிக்கின்றோம். இப்பொழுது பெலிஸ்தி அதிபதிகள் தெலிலாளிடத்தில் வந்து ஒவ்வொருவரும் 28 கிலோ வெள்ளியை அவளை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார்கள். அவள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்சோனுடைய இந்த பெரிய பலன் அவனுக்கு எப்படி இருக்கின்றது என்கின்ற ரகசியத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்படியே தெலிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினால் கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். 3 முறை சிம்சோன் அவளுக்கு தவறான பதில்களை கொடுத்து அவளையும் பெலிஸ்தியரையும் வஞ்சித்து போட்டான். ஆனாலும் தெலிலாள் விட்டு கொடுக்கவில்லை. 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி, அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தாள். கடைசியாக சிம்சோனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் அவன் உண்மையை அவளிடத்தில் சொன்னான். 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் சிம்சோன் விழுந்த அதே வலையில் விழ முடியும். தங்களுடைய நோக்கங்களுக்காக தங்களை பயன்படுத்தி கொள்ளும் தெளிலால் போன்ற மனிதர்களை குறித்து அவர்கள் கவனமில்லாமல் போக முடியும். தெளிலால் தனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுப்பதாக சிம்சோன் நினைத்தான். ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால், தெளிலால் பணத்தை சம்பாதிப்பதற்கு சிம்சோனை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். நண்பர்களே, இப்படி இருந்தும் இந்த அதிகாரத்தில் ஒரு நம்பிக்கையான செய்தி இருக்கின்றது. அது என்னவென்றால், சிம்சோன் கடைசியாக ஆண்டவரிடத்தில் பலத்துக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து பெலிஸ்தியர் கையில் சாகாதபடிக்கு அவனை தப்பும்படியான வழியை செய்து கொடுத்தார். நண்பர்களே, நாமும் நம்முடைய தவறுகளை உணரும்போது தேவன் நமக்கும் செவி சாய்க்கின்றார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கின்றார். மறுபடியும் அவருடைய திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து மேற்கொள்ள கிருபை தருகின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.